ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Proverbs chapter 22 verse 4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்றது. இதை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகவும் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Dear children of God, the reward for humility and the fear of God are riches, honor, and long life. There are people, they are very proud before God. The word of God says, our God is against those people, those who are proud. God resists the pride. He doesn't like those who are showing off before God that they have everything. But when you humble yourself before God, God is going to reward you. When you have the fear of God, God is going to bless you. Blessed is the man who fear God and walk in his ways. He will eat the labor of his hands. Riches and plenty of every blessings will be in his house. That is the secret of being rich and being honored before everyone. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு நீண்ட ஆயுசை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார். Honor comes from God. There are people, they are trying to buy honor through their money, through their influence. But the real honor comes only from God when you humble yourself, when you have the fear of God. You need to understand the honor you receive from the human beings is not permanent. It will go off. Your life also will be short when you don't have the fear of God. You might have seen many dictators in this world. They created honor for their own. They made riches by their own, but they were not able to enjoy the riches, or they were not able to experience the honor for many days. We are not like those people. We are godly people. We need to humble before God. We need to have the fear of God so that you will have riches, honor, and long life. உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யமும் மகிமையும் நீண்ட ஆயுசும் வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்கள். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். You will be put into trap when you have the fear of human beings. They will put you in the trap. Be aware those people. We need to be very careful. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாக, நாங்கள் உமக்கு பயப்படுகிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்தோம். எங்கள் வாழ்க்கையில தேவனால் வருகிறதான ஐஸ்வர்யமும் கனமும் நீண்ட ஆயுளும் எங்களுக்கு தேவை. நாங்கள் அதை நம்பி இருக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.